வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டியரோட உருமணிக்கான கெஸிங் பார்த்தலாம். 17ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 55099 இது ரிசல்ட்டாக வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸிங்கில் ஆல் போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கு, பி போர்டில் டேரெக்டாக 9 பாஸ் ஆகிருக்கு, சி போர்ட்லேயும் நமக்கு 9 பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தேன். ஒன்று 689 கொடுத்தேன், இன்னொன்று 659 கொடுத்தேன். ரெண்டுலேயுமே நமக்கு சி போர்ட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு ஓவராலாக பார்த்தோன்னா நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு, ஏ மட்டும் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயுமே பாருங்கள் 59 கொடுத்துருந்தேன். மேபி இதில் 5 வந்துருந்துச்சுன்னா நமக்கு பிசி இதில் பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. நம்ம 18ஆம் தேதிக்கான கெஸிங் போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 8, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. பி போர்டில் 8, அதுக்கப்புறம் 2 கிடச்சிருக்கு. சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 8448 4224 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 824973 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸிங் பார்த்தரலாம். இதில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 627505 கிடச்சிருக்கு. ஸோ இதுலேயும் டபுள்ஸ் வந்துச்சு. நம்மளது வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ டபுள்ஸ் எதிர்பார்க்கல இன்னைக்கு ஃபுல்லாகவே. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 ஷோ டபுள்ஸாக வந்திருக்கு. சரி, ஓகே. 18ஆம் தேதிக்கான கெஸிங் பார்த்தரலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் 0, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 95598448 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 840953 கிடச்சிருக்கு. டியரோட 6 மணிக்கான கெஸிங் பார்த்தலாம். அன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 04343. ஸோ 343 ரிசல்ட்டு 33 நம்ம கெஸிங்கில் அது 3 கொடுக்கல. அதனால் இது ஃப்ளாப் ஆகிருக்கு. 18ஆம் தேதிக்கான கெஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 4, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 9, அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. சி போர்டில் 4, அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 47747997 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 974429 கிடச்சிருக்கு. டியரோட 8 மணிக்கான கெஸிங் பார்க்கலாம். 17ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 32486 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் டேரெக்டாக 8 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் நமக்கு 86 பிசி பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 986 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 9ஓட பவர் 4 ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ நமக்கு பவரில் மிஸ் ஆகிருக்கு. மறுபடி 18ஆம் தேதிக்கான கெஸிங் பார்த்தலாம். ஆல் போர்டில் நமக்கு 9, அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 3, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் 7, அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் 7, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 95593993 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 397842 கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கெஸிங் இதுதான். நேற்றுக்கு நான் ஃபாலோ நம்பர் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 68 2 நம்பர் கொடுத்துருந்தேன். 68 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பரு 8 மணி ஷோவிலே கரெக்டாக 68 2 நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல. ஃபாலோ பண்ணியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஃபாலோ நம்பர் என்னன்றது நான் சொல்லிடுறேன். நாளைக்கு ஃபாலோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஓகே, நாளைக்கு ஃபாலோ நம்பர் 2, அதுக்கப்புறம் 9. இது 2 நம்பரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் எந்த ஷோவில் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 அதுக்கப்புறம் 9. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.